நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வணக்கம் ராம்குமார். வணக்கம் சாமிநாதன். நிறையா செய்திகள் இருக்குது. எல்லா செய்தியும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கிற மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. ஸோ இன்றைய பொழுது விடிஞ்சது என்னன்னா, மாநிலங்களவை தேர்தல், நம்ம சட்டப்பேரவை தேர்தல் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதுவும் கூட்டணியோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் அதோட இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் 6 இடங்கள் காலியாகுது. அதில் 2 இடங்கள் அதிமுகக்கான இடங்கள் காலியாகுது. ஸோ இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பித்து முடிவாகாமல் இருக்கிறனால இதை மையமாக வச்சும் பேச்சுவார்த்தைகள் நிகழும் அப்படின்றனால ஒரு பெரிய அரசியல் நகர்வுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த நாட்களில். அதான் திமுகவை தாண்டி அதிமுக தான் அதில் பெரிய செட்பேக்கை ஃபேஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. தொடர்பாக நம்ம தினமணிலையும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதை டீட்டெயில்டாக நான் உள்ளே போக விரும்பலை. ஆனால் அதிமுக இந்த 2 எம்பியில் இப்போ சிட்டிங்கில் அவங்க ஒரு எம்பி சொந்த கட்சி வச்சுருக்கிறாங்க, இன்னொன்று கூட்டணிக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சூழலில் அதுக்கு போட்டி எல்லா பக்கமே இருக்குது. டிடிவி தினகரன், அன்புமணி, தேமுதிகவுள்ள வந்தால் அவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஜிகே வாசன் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றை பிச்சுட்டு போகிறதுக்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேமுதிகவுக்கு ஏற்கனவே போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின்படியே ஒன்று கொடுக்க வேண்டியது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் டிடிவி தினகரன் சொல்லியிருந்தீங்க. எனக்கு டிடிவி தினகரன் எந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் வந்திருப்பாருன்னா, இந்த அதிமுகவோட இடங்கள்லாம் மாநிலங்களவை கேட்காம மற்ற மாநிலங்கள்லேருந்து பாஜகவின் இடங்கள் மூலமாக அவர் மாநிலங்களவைக்கு போவார் அப்படின்ற மாதிரி தான் நிறையா தகவல்கள் அப்போ பேசப்பட்டுச்சு. அதாவது டிடிவி தினகரன் என்டிஏ அலையன்ஸ்குள்ளே போகிறார் அப்படின்னா இத்தனை இடங்கள் இந்த மாநிலங்களவை இடம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிறப்போ, ஸோ அப்போ அந்த மாநிலங்களவை இடம் பாஜக ஒதுக்கி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான தகவல் அப்பப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்தது. ஸோ அதனால் டிடிவி தினகரனை மட்டும் இந்த விஷயம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். மற்றபடி அன்புமணி இருக்கிறாரு, அதுவுமே இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். பட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாத நிலையில் அந்த ஒரு இடம் இன்னும் பலருடைய கண்களை உறுத்தக்கூடிய இடமாக இருக்குது. அது வேணால் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ இதோட நம்ம தேமுதிகவை நம்ம பேசணும். ஸோ இப்போ தேமுதிக எந்த அலையன்ஸில் இருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு காலையில் 6 மணிக்குன்ற மாதிரி நாங்கள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கவே இல்லை, இறுதி செய்யவே இல்லை அப்படின்னு என்ன சொன்னாங்களோ அதுதான் திருப்பி ரிப்பீட் பண்ணி. எனக்கு ஒரு டவுட், அது எப்போ சொல்கிறாங்கன்னா, ஈஷாவில் இந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, பொது என்னன்னு பார்த்தா எஸ்பி வேலுமணியும் இவங்களும் பக்கத்தில் நின்றுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு என்னன்னா கடலூர் மாநாட்டிலே அவங்க சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்க்கும் போது திமுகவும் சொல்லலை, அதிமுகவும் சொல்லலை, நாங்கள் ஏன் சொல்லணும், நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்கள் தேர்தலுக்கு எவ்வளோ டூ க்ளோஸில் இருக்கோம், நாங்கள் குழு அமைச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பேசவே கூட மாட்டீங்கன்னு அவங்க ஒரு ஹரிபரி பண்ணிட்டு இருக்க சூழலில் தேமுதிக பார்த்தீங்கன்னா, எங்களுக்குலாம் இன்னும் டைம் ஆகலப்பா, எல்லாம் பேசி முடிக்கட்டும் அப்புறம் நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சிட்டிங் சேர்லேயே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சஸ்பென்ஸ்லேயும் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. அவங்க சொல்கிற பதிலெலாம் ரொம்ப வினோதமாக இருக்குது. அதாவது இப்போ டக்குன்னு புரியுற மாதிரி சொன்னால், இப்போ நானும் நீங்களும் நான் ஆஃபீஸ் வந்தனால உங்ககிட்ட பேசலை, வேலை சார்ந்து பேசலை, இந்த ஷோக்காக உங்ககிட்ட பேசலை, ஒரு மரியாதை நிமித்தமே இப்போ நான் உங்ககிட்ட சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி வேடிக்கையாக இருக்கும். அப்படி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நேரமாக கூட்டணி பேச்சுவார்த்தை ஹரிபரியாக நடக்குதான், அரசியல் தலைவர்களை சந்திப்பாங்களாம், ஆனால் அரசியலே பேசாமல் மரியாதை நிமித்தமாக வருவாங்க. யார் நம்புவா? இது எத்தனை நாளைக்கு இந்த உருட்டை வச்சு அவங்க உருட்ட போகிறாங்க அப்படின்றது தெரியல. எல்லாருமே ஈஷா யோகா மையத்திலிருந்து அழைப்பு விடப்பட்டவங்க தான். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் அந்த முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன், என் பக்கத்தில் அமைச்சர் வேலுமணி, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க, நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசினேன். போன முறையே நல்ல அதிருப்தியில் இருந்தாங்க, சீட் கொடுக்கலன்னு. இந்த முறை ஒரு சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சா கூட போன முறை வந்த கமிட்மெண்ட்டில் தான் இந்த முறையே சீட் வாங்குறாங்கன்னா இந்த தேர்தலுக்கு வேற என்ன கமிட்மெண்ட் அப்படிங்கிற கேள்வி அது இன்னும் வருது. கொஞ்சம் பேக்லாக் வச்சு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம் தேமுதிக என்ன பண்ணுது அப்படின்னு. ஸோ அந்த பக்கம் நம்ம திரும்பவும் பேக் டு டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் தான் வரணும். ஸோ டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸில் பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துருச்சு. ஸோ நம்ம பேசினதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, கேசி வேணுகோபால். சென்னை வந்திருந்தார். அவர் பேசுகிறப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, காங்கிரஸ் கட்சியில் மற்றவர்கள் பேசக்கூடியது அவர்களுடைய கருத்து, காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அது கிடையாது அப்படின்ற ஒரு தெளிவு கொடுத்திருக்கிறாரு கேசி வேணுகோபால். காங்கிரஸ் அண்ட் டிஎம்கேஸ் ஆர் old allies. We have a great tradition to have an alliance on common issues to fight against the fascist forces, fight against the communal forces. We were together and we are also together.
As far as the different voice in the Congress party, I would like to categorically say that that is not the party stand at all. That may be the individual stand. If anything happened, anything spoken in that line, it is their individual opinion. That is not the party's view at all. ஆனா அந்த தெளிவு வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது நமக்கு தெரியல. உள்ள இருந்து சில தகவல்களும் நமக்கு வந்தது. முதல் முறையா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்தில் 77 பொறுப்பாளர்களுமே கலந்துக்கிட்ட கூட்டமாக அந்த கூட்டம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் எல்லாருமே கலந்துக்கிட்டது இல்லை. இந்த முறை கேசி வேணுகோபால் அவர் வந்திருக்கிறாரு. இந்த பெரிய கூட்டணி சர்ச்சைகள் போயிட்டு இருக்கனால எல்லாருமே பிரசன்ட் ஆன கூட்டமாக இது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து செல்வ பெருந்தகை அவர் வந்து திமுகவை தான் அலைன்ஸில் கொண்டு தான் விரும்புகிறாரு. ஆனால் கூட்டத்தில் பேசும்போது எந்த அலைன்ஸுக்கு போகிறோமோ அதுக்காக வேலை செய்வோம்னு ஓப்பன் எண்டடாக தான் விட்டுருக்காரு. ஆனால் வெளியில் இப்படி ஒரு அதோட சொந்த கருத்து கட்சி கருத்து இல்லைன்னு கேசி வேணுகோபால் சொல்லியிருக்காரு. பட் கிட்டத்தட்ட செட்டில் பண்ணுற இடத்துக்கு காங்கிரஸ் வந்துருச்சுன்னு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. காங்கிரஸ் வந்துருச்சுன்னா மாணிக்கம் தாக்கூர் வருவாரான்னு தெரியல. நேற்று வந்து அச்சமில்லைன்னு காலையில் போட்டிருந்தாரு. இன்னைக்கு காலையில் இது கவிதை போட்டிருக்கிறாரு. பல வேடிக்கை மனிதரை இப்போ ஒரு வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அவர் என்ன சொல்றாரு, காலைல குட் மார்னிங் மாதிரி நான் ஒன்று போடுறேன், இது எதுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. பட் இது வந்து ஒரு நெகோசியேஷனுக்கு பயன்படுத்திப்பாங்களே தவிர கூட்டணிலேருந்து வெளியேற வர அளவுக்கு இதை வந்து கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஜஸ்ட் ஒரு ஸ்பெகுலேஷன் வச்சுக்கலாம். ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்கோவோட போகிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. இப்போ காரணம் என்னென்னா, இப்போ தாவேக்காக்கு போகிறாங்கன்னா இங்கே வந்து கூட்டணி தொகுதி எண்ணிக்கை ஜாஸ்தி வேணும் அப்படின்றாங்க. அங்கே ஆட்சி பகிர்வு கேட்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு வேளை உடன்படிக்கைலாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு 60, 70, 80 தொகுதியாவது கேட்பாங்களா இல்லையா. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா தாவேக்கால இருக்கக்கூடிய இத்தனை நாளாக உழைச்சிட்டு இருக்கிற அவங்க எப்படி அதுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க? தாவேக்கால வந்து அவ்வளோ கேண்டிடேட்ஸ் வேணும்ல, 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸ் போடுறதுங்க. எத்தனையோ 1000 பேர் வந்து வேட்புமனு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாரும் ஜெயிக்கணும் இல்லைங்க. நீங்கள் 50,000 பேர் பக்கம் வாங்கியிருக்காங்க முதல் நாள். ஆனால் வந்து மக்கள் அறிஞ்ச முகமாக இன்னும் வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களாக வேணும்ல. அது ஒரு சிக்கல் தான், எல்லா கட்சியுமே ஃபேஸ் பண்ணுற சிக்கல், பெரிய கட்சிகளை தவிர. அதனால் அது நம்ம சொல்லலாம், பட் வந்து அது ப்ராக்டிக்கலான பாசிபிள் அதில் கிடையாது. தெரியும், காங்கிரஸ்க்கே அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வெறும் பேர வலிமையை உயர்த்துவதற்காக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. தேர்தல் சமயத்தில் அதை பயன்படுத்துறதுக்காக தான் இதை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று தாவேக்கா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு இன்னும் பெரிய அடியாக இருக்கும். அதனால் அந்த ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த நகர்வில் வச்சு இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, இந்தியா கூட்டணியின் தலைவராக ஸ்டாலினை முன்மொழியணும் அப்படின்ற குரல்கள் வந்து தேசிய அளவில் காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ திமுக இருந்து வரல, காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்திருக்கு. மணிசங்கர் ஐயர் அவர் சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ்ல இருந்து சிவசேனா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு அதுலேருந்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுமே வந்து மம்தா அல்லது ஸ்டாலினை வந்து முன்வைக்கணும் இந்தியா கூட்டணியின் தலைவரா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது சீமான் தமிழ்நாட்டில் சீமான் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்தியா கூட்டணியில் யார் வலிமையான ஆளாக இருக்காங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் தான் வலிமையான இருக்காருன்னு சீமானே சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இருந்து அவங்க கூட்டணியில் இருக்கிறதே வலுவாக இருக்கிறது அவர் தான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காரு. அவங்களுக்கே 10 உறுப்பினரை கொடுத்துருக்குறாரு. வேறு எந்த மாநிலத்திலையும் அவங்களுக்கு அவ்வளவு வலு இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்களும் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, அது அவ்வளோதான். அப்புறம் இந்தியா கூட்டணி எங்கே இருக்கும்? இப்போ இருக்கிறதுல அந்த கூட்டணியில் வலுவாக இருக்கிறது அவர் தான். அதனால் மணிசங்கர் ஐயர் மூத்த தலைவர்கள் அது பேசுகிறாங்க. அவர் திருச்சி மாநகர சம்பந்தம் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இவ்வளோ பேர் சொல்கிறனால என்னென்னா இதுவுமே கூட காங்கிரஸ் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அது இப்போதைக்கு உடனே பண்ணுற மாதிரியான எந்த சிச்சுவேஷன்ஸும் கிடையாது. ஆனால் வந்து அது என்னென்னா ஒரு காயின் நகர்த்தி வச்சுருக்கோம். நீ இப்படி பேசினா இந்த மாதிரியான காய்கள் அடுத்தடுத்து நகர்த்தப்படும் அப்படின்றது ஒரு அபாய எச்சரிக்கை மணியாக காங்கிரஸ் காதுகளுக்கு போய் சேரும் அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா 2029 திரும்பவும் அந்த 96 நிலைமை வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னவா போகுது அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ பேசுகிறப்ப சீமான் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இல்லைங்களா, அவர் வந்து திருச்சியில் ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. அவங்க நாம் தமிழர் சார்பாக ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. இன்னும் 2 நாட்கள் நடத்த போகிறாங்க. அதில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊரில் கூட்டம் நடத்தும் போதுமே இவங்க தான் சொல்லிட்டாரு. சீமான் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீமான் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்றது நமக்கு அடுத்த 2 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றது அந்த மேடையில் அறிவிக்கிறாரு. ஆமாம், 234 அறிவிக்கிறாங்கன்னா அதில் அண்ணன் எந்த தொகுதியில் நிற்கிறனும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அதுக்கு 2 நாள் தான் நான் பொறுத்துருங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம சீமான். 234 தொகுதிகள் அதாவது வேட்பாளர் அறிமுகம் செய்கிறீங்க, சீமான் அவர்கள் அதில் ஒருவரா?
ஆமாம், அப்புறம் படையை நடத்தி போகிற தளபதி அப்புறம் களத்தில் நின்று செஞ்சால் தானே, போர் செஞ்சால் தானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்குது. அதுக்குள்ளே எந்த தொகுதியில் யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அது நான் போட்டிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்யும். தாவேக்கா பக்கம் எவ்வளவு அட்டென்ஷன் வருதோ, தாவேக்காவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் பக்கமும் அந்த அட்டென்ஷன் இருக்குது. 2 நாளில் தெரிஞ்சிடும் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்களையும் தனிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லா தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் போட்டுட்ருக்குறாங்க. வாக்கு சதவீதமும் கூடுதலாக தான் இருக்குது. இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு ரொம்ப சவாலான தேர்தல். விஜயனுடைய வருகையும் என்ன மாதிரியான பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் அவங்க மேடைகளில் சொல்கிறாங்க. இது கொள்கை பற்றுள்ள ஆட்கள் தான் இதில் இருக்கிறாங்க, எல்லாம் தாவேக்காக்கு போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இளைஞர்களை மையப்படுத்தின வாக்கு அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு சேதாரம் ஆகுமோ அப்படிங்கிற பார்வை. நாம் தமிழருக்கு ஒரு சில இது சொல்லுவாங்க, அந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போன தேர்தலில் விழுந்த அதே ஓட்டு வந்து அடுத்த தேர்தலில் விழாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் வேற கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற அது என்னன்னா, அது வந்து ஒரு பயிற்சி பெறக்கூடிய பட்டறை மாதிரி. முதல் தலைமுறையாக வரவங்க உள்ளே வருவாங்க, உள்ளே வந்து அரசியல் கற்றுக்கிட்டு வெளியில வேற எல்லாத்துக்குமே வந்து ஒரு இருக்கும்ல, காலங்காலமா வந்து ஆட்சி செய்தவன் வந்து கேட்டவனா தான் இருப்பான். அதை அறுவடை பண்ற இடம் நாம் தமிழர் இருந்தது. இப்போ அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்திருக்கிறனால தான் சந்தேகமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ பேசினாலுமே கூட செல்வ பெருந்தகை ஒரு 2 பேச்சு பேசுனது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒன்று வந்து முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி மாணிக்கம் தாக்கூர் அந்த மாதிரிலாம் ட்வீட் போட்டார்ல, அது சம்மந்தமாக கேட்குறப்போ என்ன போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி சொன்னோன்னே, அப்படியா ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வில் டேக் கேர் அப்படின்ட்டு போயிட்டார். ஒன்று எப்படி பாக்குறீங்க? என்ன கவிதை அதுக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வில் டேக் கேர். ரெண்டாவது, சட்டப்பேரவையில் பேசுகிறப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ரோடு போடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கணும் போல. கோரிக்கை ரோடு போடணும் அதை சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். சொல்கிற நேரத்தில் ஒரு லைனை போட்டு போகிறாது. அதுதான் மேட்ரே வந்து. ஸோ மீண்டும் நீங்களே ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு மக்கள் முடிவு செய்தாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதை வைக்கிறாரு. அந்த இடத்துல தேவையே இல்லை. தொழிற்சாலைகள் நிறைந்த திருப்பெரும்புதூர் தொகுதியில் பல ரோடுகள் பழுதடைந்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் 2வது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு முன்பாக எந்தெந்த சாலைகள் செப்பனிட வேண்டுமோ, பழுது பார்க்க வேண்டுமோ அதை பார்த்து தருவார்களா என்று தாங்கள் வாயிலா கேட்க விரும்புகிறேன். ஸோ அப்படி வைக்கிறாங்க, வாலண்டியரா வைக்கிறாங்க. தேவையேன்னு இல்லை, அவங்களுக்கு அது தேவை. இந்த இடத்துல அது பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல சிஎம் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருக்கணும். இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் குரியன் ஜோசப்புடைய ஒரு அறிக்கையை சட்டமன்றத்தில் வச்சு பேசியிருக்கிறாரு. மாநில சுயாட்சி, ஆமாம், மாநில சுயாட்சி தொடர்பானது. அதுவும் ரொம்ப முக்கியமானது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் செய்தி நிறுவனத்தினுடைய கான்க்ளேவில் பேசும்போது கூட்டணி ஆட்சி இங்கே ஒத்து வராதுன்னு சொல்லியிருந்தாரு. அசம்பிளியில் இன்னைக்கு பேசும்போதும் அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு, மாநில சுயாட்சி தொடர்பான விஷயங்கள், மாநிலத்தில் சுயாட்சி இருக்கணும், மத்தியில் கூட்டாட்சி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். அது மிக முக்கியமான ஒரு நகரவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை இப்போ இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சுட்டு திரும்பவும் வந்தாங்க அப்படின்னா இந்த புள்ளியில் வந்து திமுக வந்து கொஞ்சம் வேகமாக காய் நகரத்தை தொடங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமும் இனி வரக்கூடிய காலத்தில் இந்த தலைவலியை சந்திக்கிறதுக்கு அவங்க தயாராகவும் இல்லை. அதனால இதுக்கு ஒரு டென்டேட்டிவான விஷயத்தில் நகரணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. அசம்பிளியோட ஸ்பீச்சும் இன்னைக்கு அதை தான் காட்டியிருக்கு தான். பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். அடுத்தடுத்து நிறைய பேசலாம். மிக்க நன்றி.